வணக்கம் நண்பர்களே. மேரிட்டல் ரேப், திருமணம் செய்த பின்பு நடக்கக்கூடிய கற்பழிப்பு அப்படின்னு இது தமிழ் அர்த்தப்படுத்திக்கிட்டோம்னா அதுவல்ல. மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது சமீபத்தில் திருப்பூரில் திருமணமான ஒரு ஒரு பெண் இப்போ திருமணமான குறைந்த காலத்திற்குள் தற்கொலை செய்து கொண்டார். மிக பரபரப்பாக பேசுபொருளாக இருந்தது. அவர் தன்னுடைய தற்கொலை செய்வதற்கு முன்பாக வெளியிட்ட ஆடியோவில் நிறைய சங்கதிகளை சொல்லியிருக்காங்க. சில இது பொது வெளியில் சொல்ல முடியாதுங்கிறனால மறைச்சிருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணினுடைய தாயார் சில விஷயங்களை சொல்லி அவர் கதறி அழுதார். அப்போ அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். என்னென்னா, கையை காலை கெட்டி போட்டுட்டு செக்ஸில் ஈடுபடுறது. இதை கேட்குறதுக்கு நமக்கு புதிய விஷயமா இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது, மனம் ரொம்ப வேதனைப்படுது. இதை யார் செய்வாங்க? இதை உளவியலாளர்கள், செக்ஸாலஜிஸ்ட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த டெர்மாலஜி உள்ளவங்க தான் செய்வாங்கன்னு. ஒரு பெண்ணுடைய கையையும் காலையும் கெட்டி போட்டுவிட்டு, கையை ரெண்டையும் மேலே ஏதாவது ஒரு இடத்துல கெட்டி போட்டுட்டு, காலையும் எங்கேயாவது கெட்டி போட்டுட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது, செக்ஸில் ஈடுபடுறது. இதை எதை பார்த்து இவங்க இதாகிக்கிறாங்க? ஏதோ ஒரு போனோகிராஃபி இதில் போய் பார்த்துக்கிறாங்க. அது போனோகிராஃபி எடுக்கிறவங்க அவங்களுடைய மனநிலை, அது ஏதோ அப்படி ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு அதையே மனைவிட்ட எதிர்பார்த்து தான் அந்த கணவன் துன்புறுத்தியிருக்காரு. இதைத்தான் மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்கிறது. இது பல வகையில் இருக்குது. கையை காலை கட்டி போட்டு பண்ணதுங்கிறது ஒரு ஒரு செயல். சரி, இப்படி உள்ளவங்களை திருமணத்துக்கு முன்பே கண்டுபிடிச்சிடலாமா? ஆம், கண்டுபிடிக்க முடியும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எப்படி? நீங்கள் காதலித்து திருமணம் செஞ்சவராக இருந்தால் நீங்கள் காதலிக்கும் போதே அவர் கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு, பாதி கண்ணை மூடிக்கிட்டு காதலிக்காதீங்க. ஒரு பைக்கில் போகிறீங்க, திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டார்னா, இவர் கையை ஓங்கினார்னா நிச்சயமாக இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் மேலே அடிப்பார். அல்லது கெட்ட வார்த்தையில் திட்டினார்னா இதே வார்த்தையை கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லுவாருங்கிறத நிச்சயப்படுத்திக்கிங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சரி, இது அரேஞ்ச் மேரேஜ். கொஞ்சம் அவரோட பேசி பாருங்கள். பேசி பார்க்கும்போது அவர் எந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் என்பதை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலான்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு தான். நடிக்கிறவங்களை நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது. ஆனாலும் இந்த சோதனையும் செஞ்சு பார்த்துக்குங்க. ஏன்னா பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை. மேரிட்டல் ரேப், சேடிஸ்ட்டை போய் ஒரு சேடிஸ்ட்டுக்கு இதில் ஒரு நுணுக்கமான விஷயம், அடி வாங்கி கொண்டே செக்ஸில் ஈடுபடக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். அடி வாங்குவதில் அவர்களுக்கு ஒரு இன்பம். அது மிக குறைந்த அளவு தான். இப்படி உளவியல் ரீதியாக நிறைய சிக்கல்கள் உள்ளது தான் இந்த மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.